தேசிய தலைமைகள் வந்து எப்போதுமே பெரிய அளவுக்கான மாநில தலைமை வளர்றதை விரும்புறது இல்லை. இதுதான் பிராக்டிகல் யதார்த்தம். வாழப்பாடியை தூக்குனாங்க. அப்புறம் எத்தனையோ பேர் வந்தாங்க. இப்ப சமீபத்துல நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த இதுக்கு முந்தைய அழகிரி மாவட்ட மாநில தலைவரா இருந்தாரு. அவரை தூக்கியாச்சு. இப்போ இன்னைக்கு செல்வ பிறந்தையை தூக்குனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது வந்து பிஜேபி இதே ஸ்டைல் தான். தேசிய தலைமை. அப்போ அண்ணாமலை மாதிரியான தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டு வளர்கிறவர்களுக்கு அவங்க தொடர்ந்து வாய்ப்பு தரமாட்டாங்க. இல்லைன்னா டெல்லிக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு ஏதாவது ஒரு குப்பை குழியில குழி தோண்டி புதைப்பாங்க. இதுதாங்க தொடர்ந்து. இல்ல, உண்மையாவே தான் சொல்றேன். சரி, மாநில கட்சிகள் எப்படி இருக்கோ அப்படிதான் மத்திய கட்சி இருக்கு. மத்திய கட்சியில வந்து அண்ணாமலை என்கிறவரை இங்க வளர விட்டாங்க. அண்ணாமலை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு? 5 வருஷம். இந்த 2021 எலெக்ஷன்ல தான் வர்றாரு. 21 எலெக்ஷன்ல அரவக்குறிச்சி போட்டியிட்டு தோல்வி. அதுக்கு பிறகு மாநில தலைவர் பதவி. எத்தனை பேர் சீனியர்ஸ் இருந்தாங்க? ஏன் அண்ணாமலை கொடுத்தாங்க? ஐபிஎஸ்ல இருந்து ரிசைன்மெண்ட் வந்தா கொடுக்கணும்னு கட்டாயம் இருக்கா என்ன? அப்ப அண்ணாமலையை மாநில தலைவராக்கி அண்ணாமலையை எந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுல பிஜேபி என்ன பங்கு எடுத்தது, எவ்வளவு செலவு பண்ணுச்சு அதை யோசிச்சு பாருங்க. அது ஒரு 100 கோடி ரூபா இருக்குங்க. அண்ணாமலையே சுயம்புவா வந்து அவரே வந்து விலைவாசி போராட்டத்துல கல்லுடைப்பு போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போய் வளர்ந்துட்டாரா? பிஜேபி அவரை வளர்த்ததுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நண்டு கொளுத்துருச்சு, அப்புறம் எப்படி வலையில அது தங்கும்? ஸோ அவர் எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே போச்சு. பிஜேபியில ஒரே ஒரு இது என்னன்னா, கடைசியா அவங்க வந்து ஆர்கனைசேஷன் தான் பார்ப்பாங்க. அதாவது இண்டிவிஜுவலிசம் வந்து கொஞ்சம் எடுபடாதாங்க. மோடி இண்டிவிஜுவலிசம் பண்ணலாம், அமித்ஷா பண்ணலாம், ஆனா அண்ணாமலை பண்ண முடியாது. அப்போ அண்ணாமலைக்கு வேற வாய்ப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. வாய்ப்பு இல்லைங்கும் போது மத்திய அமைச்சர் பதவி அவர் எதிர்பார்த்தாரு, எம்பி பதவி எதிர்பார்த்தாரு. இப்போ கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது கொடுப்பாங்களான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒருத்தர் அகாமடேட் பண்ணாங்க. இந்தியா முழுசு இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் இப்படி ரிபல் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? அழுத்தம் கொடுத்தா இவங்க பணிஞ்சிருவாங்கன்னு தோணும். அவங்களுக்கு தேர்தல் வேற வருதுங்களே. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து 2028 கடைசியிலே தேர்தல் வராதுன்னு நீங்க சொல்ல முடியாத.